வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நடத்துகிறாரு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சி வெளியே போகிறதுக்கு தனி வழி இருக்குது. ஸோ அங்கிட்டு தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியெல்லாம் வருவாங்க, அதிமுகலாம் வருவாங்க. ஓபிஎஸ் நேற்று பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கையெழுத்து போட்டு போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்க்கட்சி வருவாங்கல்ல, அந்த பக்கம் வராமல் எடப்பாடி பழனிசாமி 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அறையிலே உட்காந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு, எம்எல்ஏக்களோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வழியாக வராமல் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அந்த பக்கமே போயிட்டாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களுக்குள்ளே இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சதானே கேட்பீங்க. அதே ரூட்டில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பயணிச்சிருக்காரு. செங்கோட்டையுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பங்கேற்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை. அவர் தனியாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சிட்டாரன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சபாநாயகர் பார்த்தீங்கன்னா வருவாரில் அதே பாதை யூஸ் பண்ணதாக பார்த்தீங்கன்னா ஒரு வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க இன்னும் அந்த சண்டை நீடிச்சுட்டு தான் இருக்குது, பிளவுலாம் நீடிச்சுட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ் செங்கோட்டை இணையறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.